ஹாய் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகிய எண்களுள் இரட்டிப்பானால் 12, 18, 21, 30ஆல் வகுபடும் மிகச்சிறிய எண் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ மிகச்சிறிய அப்படின்னு வந்தாலே நம்ம கொடுத்துருக்குற நம்பருக்கு மீசிமா ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். மீசிமா எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மீசிமாவோட வேல்யூ கொடுத்துருக்கிற நம்பர் அப்படின்னா 12, 18க்கு தான் நீங்கள் ஃபைன் பண்ணணும். 196 கிடையாது. அப்போ நம்ம மீசிமா 1260ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இரட்டிப்பானால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு தேவையான எண் என்ன அப்படின்னா கிடைச்ச மீசிமாவை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 2ஆல் டிவைட் ஆனால் என்னது 630 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஏன்னா இரட்டிப்பானால் அப்படிங்கும்போது நம்ம கிடைச்ச நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நமக்குரிய மிகச்சிறிய எண் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய கொஸ்டின். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட் டிவிஷன். அதனால தான் நமக்கு கிடைச்ச மீசிமாவை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், நம்ம மீசிமா கரெக்டாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த மாடல் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன்ஸில் நமக்கு கொடுத்துட்டு மீசிமா ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஃபஸ்ட்டு என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 ஸ்கொயர்டு இருக்குது, ரெண்டாவது டேர்மில் 2 இல்லை, தேர்ட் டேர்மில் 2^4 இருக்குது. அதிகமாக என்ன இருக்கோ அதை எழுதிக்கணும். அதே மாதிரி 3ல் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர்டு தான் அதிகமாக இருக்குது, அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் 5 5^1, அதாவது 5 1 டைம் தான் இருக்குது, அதை எழுதிப்போம். சப்போஸ் ஆப்ஷனில் இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க, இல்லை இதனுடைய 2^4, 3 ஸ்கொயர் இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி 720 இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும். இப்போ மீபோவா அப்படின்னா 3 வேல்யூக்குமே காமனாக என்ன இருக்கோ அது மட்டும்தான் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ 2 3லேயுமே இல்லை, 3 மட்டும்தான் 3 டேர்ம்லேயும் இருக்குது. அதுலேயே ரொம்ப சின்னதாக இருக்கிறது என்ன 3^1. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் இல்லாமல் சிங்கிள் டேர்ம் பவரில் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா இந்த பேஸ் தான் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் அடுத்து பவரை நம்ம செக் பண்ணலாம். மீசிமா அப்படிங்கும்போது பவர் எந்த அதிகமாக இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 81ன்னு பார்த்து டக்குன்னு ஆன்சரை போட்டக்கூடாது, மைனஸில் இருக்குது. ஸோ அது சின்ன வேல்யூ. ஸோ 12 தான் நம்ம ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு லெட்டர்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் மீபோவாக ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம், நம்பரை நம்ம பார்க்கணும். 4, 8, 16 இது எல்லாத்துலேயும் காமன் 4 தான். அடுத்தது பி டேர்ம் பார்த்தீங்கன்னா p², p³, p² இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் நம்ம காமனாக இருக்கிறது p². அதே மாதிரி க்யூவில் பார்த்தீங்கன்னா q² தான் காமனாக இருக்கும். ஏன்னா q3க்குள்ளே ஸ்கொயர்டு இருக்கும், q⁴க்குள்ளேயும் ஸ்கொயர்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது q² தான் காமனாக இருக்கும். சேம் அதே மாதிரி ஆரை பார்த்தீங்க அப்படின்னா r⁴ தான் இருக்கும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுலேயே பார்த்தீங்கன்னா மீசிமான்னு கேட்டாங்கன்னா அதிகமாக இருக்கிறது இல்லாது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிடணும். இதோட நம்மளுடைய HCF LCM உடைய டாபிக், அதாவது பேசிக் கான்செப்ட் இருக்க எல்லா மாடல்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம நியூவாக நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். நெக்ஸ்ட் வீடியோ குயிக்காக நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த சம்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன் டைம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.